கார்பன் ஃபேமிலி கண்டினியூ பண்ணுறோம். இந்த கார்பன் ஃபேமிலியில் ஏற்கனவே ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அது எப்படி ரியாக்ஷனுக்கு போகுதுன்ட்டு நம்ம பார்க்கணும். சரி, இந்த கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் ஏரோட ரியாக்ஷனுக்கு போகுது. ஏரோட ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா அது என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனோட ஹீட் பண்ணால் அது டை-ஆக்சைட்ஸையும் மோனாக்சைட்ஸையும் கொடுக்குது. சரி, டை-ஆக்சைட்ஸை பற்றி பார்க்கலாம். என்னென்ன டை-ஆக்சைட்ஸ் கொடுக்குதுன்ட்டு பார்க்கலாம். கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது, சிலிக்கன் டை ஆக்சைடு கொடுக்குது, ஜெர்மேனியம் டை ஆக்சைடு கொடுக்குது, டின் வந்து டின் டை ஆக்சைடு கொடுக்குது, லெட் வந்து லெட் டை ஆக்சைடு கொடுக்குது. இதனுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, கார்பன் டை ஆக்சைடு, சிலிக்கன் டை ஆக்சைடு, ஜெர்மேனியம் டை ஆக்சைடு வந்து எப்படி இருக்குன்னா அசிடிக்கா இருக்கும். SnO2 PbO2 எப்படி இருக்குன்னா ஆம்போட்ரிக்கா இருக்கும். SnO2 PbO2 எப்படி இருக்குன்னா ஆம்போட்ரிக்கா இருக்கும். இப்போ இது அசிடிக்கா இருக்கிறதுனால இது ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ஷனுக்கு போகும். இது ஆம்போட்ரிக்கா இருக்கிறதுனால இதுவும் ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ஷனுக்கு போகும். அப்படி ரியாக்ஷன் போச்சுன்னா சால்ட் கிடைக்கும். அந்த சால்ட் எப்படி இருக்கும், அதனுடைய நேம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ஷனுக்கு போகுது. சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா சோடியம் கார்பனேட் அண்ட் வாட்டர். சோடியம் கார்பனேட் அண்ட் வாட்டர் கொடுக்குது. இந்த சோடியம் கார்பனேட்டுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். சோடியம் கார்பனேட் எப்படி எதலாம்னா Na+, CO3 2-. இது வந்து ஆக்சோ ஆனியான். இந்த ஆக்சோ ஆனியான்ல சென்ட்ரல் ஆட்டம் கார்பன், சரௌண்டிங் ஆட்டம்ஸ் வந்து 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். இந்த -2 என்ன பண்ணலாம்னா -1 ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த O- வந்து சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும், இந்த O வந்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இது வந்து கார்பனேட். இப்போ சிலிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல SI எதுவோ அப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா சிலிகேட் அப்படி சொல்லுவோம். இங்க ஜெர்மேனியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஜெர்மேனியம் எதுவோ அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஜெர்மனேட் என்று சொல்லுவோம். டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல SN எதுவும் அப்போ என்ன சொல்லுவோம்னா ஸ்டானேட் என்று சொல்லுவோம். லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல PB எதுவும் அப்போ நேம் என்னன்னு சொல்லுவோம்னா பிளம்பேட். அது போல நம்ம நேம் சொல்லுவோம். சரி, இது வந்து டை-ஆக்சைட்ஸ் இப்படி இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த சிலிக்கன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ஷனுக்கு போகுது பாருங்க. சிலிக்கன் டை ஆக்சைடு வித் HF. HF gives what in the sense SiF4 plus water. SiF4 plus water இப்படி எதலாம். சிலிக்கன் டை ஆக்சைடு HF ஓட ரியாக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா சிலிக்கன் டெட்ரா ஃப்ளூரைடு கொடுக்குது பிளஸ் வாட்டர் கொடுக்குது நம்ம இங்க சொல்றோம். ஓகே, இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சைடுக்கு பதிலாக இந்த ஃப்ளூரைடு இங்க வருது. இந்த ஆக்சைடுக்கு பதிலாக இங்க ஃப்ளூரைடு வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் இங்க நடந்திருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து மோனாக்சைட்ஸ் பார்க்கலாம். மோனாக்சைட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் பார்க்குறோம். இப்போ மோனாக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து கொடுக்கக்கூடிய மோனாக்சைடு வந்து CO, சிலிக்கன் வந்து SiO, ஜெர்மேனியம் GeO, டின் வந்து SnO, லெட் வந்து PbO. இந்த PbOக்கு நேம் என்ன சொல்லுவோம்னா பிளம்பஸ் ஆக்சைடுன்ட்டு சொல்லுவோம். PbO2க்கு பிளம்பிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். SnOக்கு என்ன நேம் சொல்லுவோம்னா ஸ்டானஸ் ஆக்சைடு. SnO2க்கு என்ன சொல்லுவோம் ஸ்டானிக் ஆக்சைடு அப்படி சொல்லுவோம். SnO2க்கு ஸ்டானிக் ஆக்சைடு அது மாதிரி சொல்றோம். ஓகே, இப்போ இந்த CO பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல். அப்படின்னா இது நியூட்ரல் ஆக்சைடா இருக்கனால இது ஆசிடோட பேஸோட ரியாக்ஷனுக்கு போகாது. என்ன இது நியூட்ரல். ஆனா கார்பன் மோனாக்சைடு கேஸ் எடுத்துக்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு சாலிட் எடுத்துக்கிறோம், ஃபியூஸ் பண்றோம். அப்படி ஃபியூஸ் பண்ண என்ன ஆகுன்னா சோடியம் ஃபார்மேட் கிடைக்கும். அப்படி ஃபியூஸ் பண்ண ஜென்ரலா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் என்ன அர்த்தம், நார்மலா நடக்கக்கூடியது. அது போல இது நடக்காது. அதனால தான் இந்த நியூட்ரல் ஆக்சைடு சொல்றோம். அடுத்து இந்த SiO என்னன்னா இது எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஹை டெம்பரேச்சர்ல மட்டும்தான் இந்த SiO எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த SiO எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஹை டெம்பரேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆகுது நம்ம சொல்றோம்.
அடுத்து இந்த GeO எப்படி இருக்குதுன்னா, இந்த GeOக்கு நேச்சர் என்னன்னா அசிடிக் நேச்சர். இந்த GeOக்கு நேச்சர் என்னன்னாக்கா அசிடிக் நேச்சர்ன்ட்டு சொல்றோம். SNO PbOக்கு நேச்சர் என்னன்னா ஆம்போட்ரிக். இப்போ இந்த GeO எப்படி ரியாக்ஷன் போகும்னு பார்க்கலாம். இது அசிடிக்கா இருக்கறனால இது பேஸ் ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஆக்சி சால்ட் கொடுக்குது Na2GeO2 அப்படி சொல்றோம். இதுக்கு நேம் என்ன சொல்றோம்னா சோடியம் ஜெர்மினைட். ஜெர்மினைட் என்று சொல்றோம். சோடியம் ஜெர்மனைட். இங்க A வரும் ஜெர்மனைட் என்று சொல்றோம். இங்க Sn இருந்தா டின் இருந்தா என்ன சொல்லணும்னா ஸ்டானைட். இங்க Pb இருந்தா என்ன சொல்றோம்னா பிளம்பைட். Pb இருந்தா என்ன சொல்றோம்னா பிளம்பைட் என்று சொல்றோம். சரி. இப்போ இந்த டைஆக்சைட்ஸ் அண்ட் மோனாக்சைட்ஸ் எதுக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும்? இந்த டைஆக்சைட்ஸ் அண்ட் மோனாக்சைடு எதுக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்குன்னா டைஆக்சைடுக்கு தான் அதிக அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைஆக்சைடுல சென்ட்ரல் ஆட்டம்க்கு +4 ஆக்சிடேஷன் நம்பர், மோனாக்சைடுல சென்ட்ரல் ஆட்டம்க்கு +2 ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமா இருந்தா அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த டைஆக்சைடுக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்குது, இந்த மோனாக்சைட்ஸ்க்கு அசிடிக் நேச்சர் கம்மியா இருக்குது அப்படி சொல்லி. ஓகே. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம், சிலிக்கன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். இதை கம்பேர் பண்ணலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னா கேஸ், சிலிக்கன் டை ஆக்சைடு பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னா சாலிட். நார்மல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸாவும் சிலிக்கன் டை ஆக்சைடு சாலிடாவும் இருக்குது. ஏன் அப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து இது போல எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த கார்பன் வந்து இந்த பக்கம் டபுள் பாண்ட், இந்த பக்கம் டபுள் பாண்டா ஃபார்ம் பண்ணும். இப்போ இன்னொரு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். இன்னொரு கார்பன் டை ஆக்சைடு இப்படி கொடுத்துருக்கோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ்க்கு இடையில என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், அதாவது வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் பாசிபிள். என்ன டைபோல் மூமெண்ட் ஜீரோவா இருக்கிறதுனால. இதுக்கு டைபோல் மூமெண்ட் ஜீரோ, அதனால இங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பாசிபிள்னா வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் பாசிபிள் என்று சொல்றோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்குள்ள பாத்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட் இருக்குது, மாலிகுல்ஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல். சிலிக்கன் டை ஆக்சைடு பார்க்கலாம் எப்படி இருக்குது. சிலிக்கன் டை ஆக்சைடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிக்கன் ஆட்டமும் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்கும். ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டமும் 2 சிலிக்கன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்கும். இப்படி கண்டினியூ ஆகும். இது எப்படி கண்டினியூ ஆகும்? இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு சிலிக்கனோட இப்படி பாண்டிங்க்கு போகுது. இப்படி கண்டினியூஷன் இருக்குது. எப்படி கண்டினியூ ஆகுது? இப்ப பாத்தீங்கன்னா சிலிக்கன் வந்து டெட்ராஹெட்ரலா இருக்குது, எல்லா சிலிக்கனும் டெட்ராஹெட்ரல் இருக்குது, கண்டினியூஸா பாத்தீங்கன்னா கோவலன்ட் பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா இது என்னன்னா ஒரு பாலிமர். இது கோவலன்ட் பாலிமர், கோவலன்ட் சாலிட், மாலிகுலர் சாலிட். அதாவது இந்த கோவலன்ட் சாலிட் என்ன சொல்லணும்னா பாலிமர், 3 டைமென்ஷனல் நெட்வொர்க், ஜெயிண்ட் மாலிகுல் அப்படியெல்லாம் சொல்லும். எங்க பார்த்தாலும் கோவலன்ட் பாண்ட் தான் இருக்குது. இங்க வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் என்ற வார்த்தை இங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குதுன்னா நார்மல் கண்டிஷன்ல சாலிடா இருக்குது. இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் நார்மல் கண்டிஷன்ல எப்படி இருக்குதுன்னா கேஸா இருக்குது. இது கேஸாவும் இது சாலிடாவும் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இந்த சிலிக்கன் டை ஆக்சைடு SiO2 இதனுடைய யூஸ் என்ன, இதனுடைய யூசஸ் என்னன்றதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த சிலிக்கன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா இதுக்கு 2 அலோட்ரோப்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து கிறிஸ்டலின், இன்னொன்னு வந்து அமார்பஸ். கிறிஸ்டலின் சிலிக்கா வந்து சில இதுல யூஸ் ஆகுது, அமார்பஸ் சிலிக்கா சில இதுல யூஸ் ஆகுது. சரி, கிறிஸ்டலின் சிலிக்கா எது எதுலாம் யூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம பார்க்கறோம். இப்ப கிறிஸ்டலின் சிலிக்கால என்ன எடுத்துக்கிறோம்னா குவார்ட்ஸ் எடுத்துக்கிறோம். குவார்ட்ஸ், இந்த குவார்ட்ஸ் வந்து எங்க யூஸ் ஆகுதுன்னாக்கா இது வந்து பிசியோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸா யூஸ் ஆகுது.
பிசியோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸை யூஸ் ஆகுது. அப்படின்னா என்ன பிசியோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ்னா? இதுக்கு வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறும். அதான் பிசியோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். அதான் இந்த கிறிஸ்டல்னுடைய இது. இந்த கிறிஸ்டல்ஸை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னாக்கா வால் கிளாக் இருக்குதுல்ல, அந்த கிளாக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அக்யூரேட்டா டைமை காமிக்கிறதுக்கு. மாடர்ன் ரேடியோஸ்ல யூஸ் பண்றாங்க, டெலிவிஷன் பிராட்காஸ்டிங்ல, மொபைல் ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ், இதுலலாம் இந்த குவார்ட்ஸ் இந்த பிசியோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்றாங்க. அதாவது நம்ம மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தா மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அது போல இந்த பிசியோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸினுடைய நேச்சர் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னன்னா குவார்ட்ஸ். அடுத்து வந்து சிலிக்கா ஜெல். இந்த சிலிக்கா ஜெல் எங்க இருக்குன்னா இந்த இதுல பார்த்துருந்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்கும்போது அதுல இந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட் வச்சிருப்பாங்க. இந்த சிலிக்கா ஜெல் ஏன் வச்சிருக்காங்கன்னா இது வந்து குட் அப்சார்பர் ஆஃப் மாய்ஸ்சர். நல்ல மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிக்கும், ஆனா ஹைக்ரோஸ்கோபிக்கா இருக்கும். மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணும், ஆனா பிசிக்கல் ஸ்டேட் அப்படியே சாலிட்னா சாலிடாவே தான் இருக்கும். இது மாய்ஸ்சரை நல்லா அப்சர்வ் பண்றதுனால இதை ட்ரையிங் ஏஜென்ட் சொல்றோம். இதை வந்து குரோமேட்டோகிராஃபில யூஸ் பண்றாங்க, குரோமேட்டோகிராஃபில யூஸ் பண்றோம். அடுத்து வந்து இதை கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். அடுத்து வந்து கெய்சல்கர். இந்த கெய்சல்கர் வந்து என்னன்னா இது வந்து அமார்பஸ் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கா. இதை ஃபில்ட்ரேஷன்ல யூஸ் பண்றாங்க. இந்த அமார்பஸ் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கா வந்து ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்ஸ், ஃபில்ட்ரேஷன்ல இதை யூஸ் பண்றாங்க. அதாவது வாட்டரை பியூரிஃபை பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆர்டிஃபிஷியல் பெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நைஸ் சாண்டை போடுவாங்க ஒரு இடத்துல. அந்த நைஸ் சாண்ட் போடுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா, அதில் வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ண விடுவாங்க. அந்த இடத்துல இந்த கெய்சல்கர் யூஸ் ஆகுது என்று சொல்றாங்க. அமர்ஃபஸ் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கா இது. சரி, அடுத்து இந்த கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் வாட்டரோட எப்படி கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகும் என்று நம்ம பார்க்க போறோம். இந்த கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் வாட்டரோட கெமிக்கல் ரியாக்ஷன் போறதை பார்க்குறோம். கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம் வந்து வாட்டரோட ரியாக்ஷனுக்கு போகாது. டின் வந்து ஸ்டீமை டீகம்போஸ் பண்ணுது. டின்னை வந்து ஸ்டீமோட ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டின் வந்து +4 ஆக்சிடேஷன் நம்பருக்கு மாறிடுது. இது ஆக்சிஜன் எடுத்துக்குது, ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு SnO2 மாறிக்குது. டின் ஆக்சிடேஷன் போயிருக்குது. இந்த H+ ரிடக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. ஸோ அப்போ டின் வந்து ஸ்டீமோட ஹீட் பண்ணா டின் டை ஆக்சைடு, ஸ்டானிக் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். லெட் பார்த்தீங்கன்னா வாட்டரோட கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது. ஏன்னா சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லெட் வந்து லெட் ஆக்சைடா மாறிடும். அந்த லெட் ஆக்சைடு இன்சாலுபிள் லேயரா இருக்கிறதுனால பல்க்ல இருக்கக்கூடிய லெட் ஐட்டம்ஸ் வாட்டரோட கான்டாக்டுக்கு போகாது, அதனால ரியாக்ஷனுக்கு போகாது. அப்போ இந்த லேயரே இந்த லெட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அதனால இதை ப்ரொடெக்டிவ் லேயர் அப்படி சொல்றோம். அப்போ வந்து லெட் வந்து வாட்டரோட ரியாக்ஷனுக்கு போகலன்ட்டு நம்ம சொல்றோம். அது சரி, எப்படி கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் ஹாலஜனோட ரியாக்ஷனுக்கு போகுது நம்ம பார்க்கலாம். கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் ஹாலஜனோட டைரக்டா ரியாக்ஷனுக்கு போயிட்டு ஹாலைட்ஸை கொடுக்குது, கார்பனை தவிர. சரி, என்னென்ன ஹாலைட்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டைஹாலைட்ஸ், இன்னொன்று வந்து டெட்ராஹாலைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டைஹாலைடுனா டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா SnX2, டெட்ராஹாலைடுனா SnX4, லெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா PbX2, PbX4 இப்படி சொல்றோம். இதுல இந்த ஹாலைட்ஸ்ல ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னாக்கா டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா +2 ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், +4 ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரி, லெட்டில் பார்த்தீங்கன்னா +2க்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும், டின்ல பார்த்தீங்கன்னா +4க்கு அதிகமாக இருக்கும், ஜெர்மேனியத்திலையும் +4க்கு அதிகமாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி இப்படி இருக்குது. சரி, அடுத்து இந்த லெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லெட் டெட்ரா ஹயோடைட் இது எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை, இது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன் இது எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா இங்க இருக்கக்கூடிய Pb+4 இந்த I- ஓட கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. இந்த Pb+4
ரிடக்ஷனுக்கு போயிட்டு Pb2+ மாறுது, I- ஆக்சிடேஷன் போயிட்டு I2 மாறுது. அதனால தான் PbI4 எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை அன்ட்டு நம்ம சொல்றோம். PbI4 வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா Pb4+ம் I- ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு போகுது. அதனால அப்போ PbI4 டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குன்னா PbI2 அண்ட் I2 கொடுக்கும் அன்ட்டு சொல்றோம். PbI2 எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனா PbI4 தான் எக்ஸிஸ்ட் ஆகுறது இல்லைன்ட்டு சொல்றோம். அடுத்து இந்த ஹாலைட்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகுது. எப்படி ஹைட்ராலிசிஸ் போகுதுன்ட்டு பார்க்கலாம். கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்துக்கோங்க, இதுல வாட்டர் ஆட் பண்ணுங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கணும். இந்த ரெண்டுமே தனித்தனி லேயர்ஸா இருக்கும். கார்பன் டெட்ராக்ளோரைடு வாட்டரோட ரியாக்ஷனுக்கு போகாது, ஹைட்ராலிசிஸ்க்கு போகாது. சரி, அதர் ஹாலைட்ஸ் எடுத்துக்கலாம். SiCl4 எடுத்துக்கலாம். SiCl4 வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் போதான்னா ஆமா, ஹைட்ராலிசிஸ் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஆர்த்தோசிலிசிக் ஆசிட கொடுக்குது. எப்படி இது கொடுக்குது, என்ன ப்ராடக்ட் வருதுன்னா H4SiO4 ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் கிடைக்குது. அப்படின்னா இந்த SiCl4 ஹைட்ராலிசிஸ் போகுது. எப்படி இது ஹைட்ராலிசிஸ் போகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். SiCl4ல சென்ட்ரல் ஆட்டம் Si, சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 4Cl. Clக்கும் Siக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் கிடைக்கும். Si பார்த்தீங்கன்னா தேர்ட் பீரியட்ல வரும். இதனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் 3d ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இந்த Siல வந்து வேக்கன்ட் 3d ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டர்ல வந்து சென்ட்ரல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், அதுகிட்ட லோன் பேர் இருக்கும். இங்க என்ன ஆகுன்னா இந்த ஆக்சிஜன் வந்து இந்த வேக்கன்ட் 3d ஆர்பிட்டால் அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இங்க டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். வாட்டருக்கும் Siக்கும் இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். இப்போ இந்த டேட்டிவ் பாண்ட நார்மல் கோலன் பாண்டா எதிரும். இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ் சைன் கொடுக்குறோம், இங்க நெகட்டிவ் சைன் கொடுக்குறோம். அடுத்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்றதுனால இதை வந்து H+ சொல்றோம். அப்போ இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. இது Cl-, இது H+, இது Cl-, HCl வெளியே போயிடுது. அப்போ என்ன கிடைக்குதுன்னா SiCl வந்து 3 டைம்ஸ், அடுத்து வந்து OH. அப்படின்னா இந்த SiCl4 ஹைட்ராலிசிஸ் போதுன்னா Cl is replaced by OH group அப்படி சொல்றோம். இதுதான் என்ன ஃபார்முலா சொல்றேன்னா SiOH வந்து 4 டைம்ஸ் இப்படி எழுதுறோம். SiOH 4 டைம்ஸ். இதுதான் ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் அன்ட்டு சொல்றோம். அப்போ SiCl4 வந்து ஹைட்ராலிசிஸ் போறதுக்கு ரீசன் என்னன்னா சென்ட்ரல் ஆட்டம் சிலிக்கன் கிட்ட வேக்கன்ட் 3d ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இது ஹைட்ராலிசிஸ் போகுது. ஆனா கார்பன் டெட்ராக்ளோரைடு ஹைட்ராலிசிஸ் போல, ஏன்னா சென்ட்ரல் ஆட்டம் கார்பன் கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இல்ல, வேலன்சி ஷெல்ல வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இல்ல, அதனால ஹைட்ராலிசிஸ் போல. ஆனா SiCl4 போது. அதே மாதிரி ஜெர்மேனியம், டின், லெட் இது கூட ஹைட்ராலிசிஸ் போது, அதனுடைய வேலன்சி ஷெல்ல வேக்கன்ட் d ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறதுனால. அடுத்து இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா SiF62- எடுத்துக்கலாம். இது எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையான்ட்டு பார்க்கலாம். சிலிக்கன் பார்த்தீங்கன்னா இது 6 கோவலன்ஸே காமிக்குது, ஏன்னா இது கிட்ட வேக்கன்ட் d ஆர்பிட்டால்ஸ் இருந்ததுனால. அப்போ SiF62- எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா SiF4 எடுத்துக்கோங்க, 2F- கொடுங்க, என்ன கிடைக்கும்னா SiF62- கிடைக்கும். இப்போ SiF4 எப்படி எழுதுறோம்னா Si இது கிட்ட 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது, 4 சிங்கிள் பாண்ட்ஸ் கொடுங்க. இந்த சிலிக்கன் கிட்ட வேக்கன்ட் 3d ஆர்பிட்டால் இருக்குது, F- எடுத்துக்கோங்க, இது கிட்ட பாத்தீங்கன்னா 4 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்போ இந்த F- என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை இந்த சிலிக்கனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ சிலிக்கனுக்கும் இந்த F- இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. அதனால SiF62- ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்லலாம். SiF62- எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ SiCl62- எடுத்துக்கலாம். SiCl62-. இப்போ SiCl4 எடுத்துக்கிறேன், இது வந்து Cl- ஓட சேர்ந்தா என்ன வரும்னா SiCl62-. எப்படி SiF4 F- ஓட சேர்ந்து SiF62- கொடுக்குதோ அது போல நம்ம இங்க எழுதியிருக்கோம். இது எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா இது எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை, இது எக்ஸிஸ்ட் ஆகாது. SiF62- எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனா SiCl62- எக்ஸிஸ்ட் ஆகல. ஏன் பாத்தீங்கன்னாக்கா இங்க F- சைஸ் கம்மியா இருக்குது, Cl- சைஸ் அதிகமா இருக்குது. அதனால சிலிக்கனுடைய சரௌண்டிங்ல 6Cl- இருக்க முடியல, அதுக்கான கேப் கிடைக்கல, அதனால இது எக்ஸிஸ்ட் ஆகல.
அடுத்து இந்த SiF பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது, SiCl பாண்ட் வீக்கா இருக்குது, அதனால SiCl6 2- எக்ஸிஸ்ட் ஆகலன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல கார்பனுடைய அலோட்ரோப்ஸை பார்க்கலாம். அலோட்ரோப்பின் என்ன? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலரா இருக்கும், ஆனா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபரெண்டா இருக்கும். அந்த நேச்சரை தான் அலோட்ரோபி என்று சொல்றோம். யார் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்களோ அது மாதிரி காமிக்கிறாங்களோ அவங்கள அலோட்ரோப்ஸ் என்று சொல்றோம். இப்போ கார்பன்ல 2 அலோட்ரோப்ஸ் பாசிபிள். ஒன்று வந்து கிறிஸ்டலின் ஃபார்ம் ஆஃப் கார்பன், அனதர் ஒன்று வந்து அமார்பஸ் ஃபார்ம். இப்போ கிறிஸ்டலின் ஃபார்ம்ல என்ன இருக்குதுன்னா டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின்ஸ் இருக்குது. இப்போ டைமண்ட் எடுத்துக்கலாம். டைமண்ட் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். டைமண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்ல இருக்கக்கூடியது என்னன்னா கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேற எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னா கார்பன். ஓகே, இந்த டைமண்ட்ல கார்பன் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா கார்பன் ஆட்டம் இப்படி இருக்குது. இந்த கார்பன் வந்து 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்குது. ஒவ்வொரு கார்பனும் டைமண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பனும் 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ல இருக்குது. இப்போ இந்த சிங்கிள் பாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 சிங்கிள் பாண்ட்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குது. இந்த சிங்கிள் பாண்ட் எப்படி இருக்குதுன்னா இந்த பிளேனை விட்டு வெளியே இருக்குது, அவே ஃப்ரம் த பிளேன். அப்படின்னா டுவர்ட்ஸ் அஸ், நம்மளை நோக்கி இருக்குது. இந்த பாண்ட் எப்படி இருக்குதுன்னா இந்த சிசி பாண்ட் எப்படி இருக்குதுன்னா அவே ஃப்ரம் த பிளேன். இந்த பிளேன்ல இல்ல, ரியர் ஆஃப் திஸ் பிளேன், இந்த பிளேனுக்கு பின்னாடி இருக்குது. இது இந்த பிளேனுக்கு முன்னாடி இருக்குது, நம்ம கிட்ட இருக்குது, டுவர்ட்ஸ் அஸ். இது எப்படி இருக்குதுன்னா ரியர் ஆஃப் பிளேன் அப்படி சொல்றோம், பின்னாடி இருக்குது அப்படி சொல்றோம். இதை வந்து டெட்ராஹெட்ரல். இந்த கார்பனுக்கு ஹைபிரிடேஷன் sp3 அப்படி இருக்குது. அப்படின்னா டைமண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பனும் 4 அதர் கார்பன்ஸோட சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த கார்பன் பாத்தீங்கன்னா இது 3 அதர் பாண்ட்ஸ் 3 கார்பன் ஆட்டம்ஸோட ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்பன் பாத்தீங்கன்னா 3 அதர் பாண்ட்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்பன் பாத்தீங்கன்னா 3 அதர் பாண்ட்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ணுது. இப்படி டைமண்ட் வந்து இப்படி கண்டினியூஸ் போயினே இருக்கும். ஒவ்வொரு கார்பனும் 4 அதர் கார்பன்ஸோட சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்கும் அப்படி சொல்றோம். அப்படின்னா இந்த டைமண்ட் பாத்தீங்கன்னா இப்படி கண்டினியூ ஆயினே போகும் பாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்படின்னா இது பாலிமரானா? ஆகும். இது வந்து பாலிமர், இது வந்து 3 டைமென்ஷனல். இங்க நெய்பரிங் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில என்ன இருக்குதுன்னா சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ இங்க கார்பன் பாண்ட் லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.54 ஆங்ஸ்ட்ராம் வருது கார்பன் பாண்ட் லென்த். இந்த டைமண்டை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னாக்கா இதை வந்து அப்ரேசிவா யூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்ரேசிவா யூஸ் பண்றாங்க? இந்த ட்ரில்லிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைமண்டை வச்சிருப்பாங்க. நல்லா ட்ரில் பண்ணணும்னு நினைச்சா அந்த ட்ரில்லிங்ல வந்து இந்த டைமண்டை வச்சிருப்பாங்க. நல்லா ட்ரில் பண்ணுது. ஏன்னா இது அப்ரேசிவ். ஏன்னா அப்ரேசிவ்னா என்ன? ஹார்ட் சர்ஃபேஸை சாஃப்ட் சர்ஃபேஸா மாத்துறது. ஏன்னா இது வந்து வெரி ஹார்டா இருக்குனால தான் ஹார்ட் சர்ஃபேஸை சாஃப்ட் சர்ஃபேஸா இது மாத்துது. அதனால இது அப்ரேசிவா சொல்றோம். இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஏன் இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது? ஏன்னா இந்த கார்பனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எல்லா எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்குது. இந்த கார்பனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எல்லா எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல ஃப்ரீ எலக்ட்ரான் இல்ல. அதனால இது வந்து பேட் கண்டக்டரா இருக்குது. இந்த டைமண்ட் எப்படி இருக்குதுன்னா பேட் கண்டக்டர் நம்ம சொல்றோம். சரி, அப்புறம் இது வந்து இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டைமண்டுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு வருதுன்னா 4373 கெல்வின். மெல்டிங் பாயிண்ட் வந்து இவ்வளவு வருது. ஏன் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்குது? மெல்டிங் பாயிண்ட் என்ன? அந்த டெம்பரேச்சர்ல சாலிட் வந்து லிக்விடா மாறணும். இந்த சாலிட் லிக்விடா மாறணும்னா இங்க இருக்கக்கூடிய கோவலன்ட் பாண்ட்ஸ் எல்லாமே பிரேக் ஆனாதான் இந்த சாலிட் லிக்விடா மாறும். எல்லா கோவலன்ட் பாண்ட்ஸையும் பிரேக் பண்ணணும்னா எவ்வளவு ஹீட் தேவைப்படுன்னு பாருங்க. அப்ப மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப மெல்டிங் பாயிண்ட் அதிகமா தானே இருக்கும். எஸ். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா கிராஃபைட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கிறிஸ்டலின் ஃபார்ம் ஆஃப் கார்பன் என்னன்னா கிராஃபைட். இந்த கிராஃபைட் வந்து ஒரு எலிமெண்ட். அப்படின்னா இதுல இருக்கிறது ஒன்லி கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுல இந்த கிராஃபைட் எப்படி இருக்குதுன்னா லேயர் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அப்படின்னா லேயர்ஸா இருக்குது சொல்லுவாங்க. ஏன் இது எப்படி லேயர்ஸா இருக்குது பார்க்கலாம். ஒவ்வொரு லேயர்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்கும். அதாவது இந்த கிராஃபைட் என்னன்னு சொல்றோம்னா லேயர் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்றோம். இந்த லேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்குது நம்ம சொல்றோம்.
ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா இது 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. இப்படி இருக்கு. இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட இப்படி சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. இப்படி கார்பன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பன் ஆட்டம்ஸ் 3 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ல இப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இப்படி போயினே இருக்கும். அப்படின்னா இது பாலிமரானா? ஆமா, இது வந்து பாலிமர். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கார்பன் ஆட்டமுக்கும் ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp2 இந்த 3 சிக்மா பாண்ட்ஸ் ஒரே பிளேன்ல இருக்குது, ட்ரைகோனல் பிளானர். எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குது, எல்லா சிங்கிள் பாண்ட்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குது. அதனால இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா லேயர் என்று சொல்றாங்க. இது போல லேயர்ஸ் தான் இருக்கும் கிராஃபைட்ல. இங்க ஒரு லேயர், இதுக்கு மேல இதே மாதிரி லேயர், அதுக்கு மேல லேயர், இந்த லேயர் கீழே இன்னொரு லேயர், அந்த லேயர் கீழே இன்னொரு லேயர், அது போல இருக்கும். அதனால தான் இதை என்னன்னு சொல்றோம்னா லேயர் லைக் ஸ்ட்ரக்சர் அன்ட்டு நம்ம இதை சொல்றோம். சரி, அடுத்து இந்த கார்பன் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 4 எலக்ட்ரான்ஸ்ல 3 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. ரிமைனிங் 1 எலக்ட்ரான் எங்க இருக்குன்னா 2p ஆர்பிட்டால் இருக்கும். அந்த 2p ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்னா இந்த லேயருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். சரி, அப்போ இந்த 2p ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த 2p ஆர்பிட்டால் இந்த லேயர்ல பர்பெண்டிகுலரா இருக்குதுன்னு சொல்றோம். சரி, இப்போ ஒவ்வொரு 2p ஆர்பிட்டாலும் எடுத்துக்கோங்க. அந்த 2p ஆர்பிட்டால்ஸ் இந்த லேயருக்கு பர்பெண்டிகுலரா இருக்குது. ஆனா இது எப்படி இருக்குதுன்னா இந்த 2p ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே பேரலலா இருக்குது. இந்த 2p ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே பேரலலா இருக்குது, லேயருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. சரி, இப்போ இந்த 2p ஆர்பிட்டால்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 2p ஆர்பிட்டால் இந்த 2p ஆர்பிட்டாலோட லேட்டரல் ஓவர்லாப்பிங் போகுது. பேரலலா இருக்கனால லேட்டரல் ஓவர்லாப்பிங் போகுது. இந்த 2p ஆர்பிட்டால் இந்த 2p ஆர்பிட்டாலோட லேட்டரல் ஓவர்லாப்பிங் போகுது. இந்த 2p ஆர்பிட்டால் இந்த 2p ஆர்பிட்டாலோட லேட்டரல் ஓவர்லாப்பிங் போகுது. அப்படின்னா இங்க 2p ஆர்பிட்டால் எப்படி லேட்டரல் ஓவர்லாப்பிங் போகுதுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 2p ஆர்பிட்டாலோட பர்டிகுலரா ஓவர்லாப்பிங் போகாம இது பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா 2p ஆர்பிட்டால்ஸோட ஓவர்லாப்பிங் போறதுனால இந்த பை எலக்ட்ரான் கிளவுட டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான் கிளவுட்ன்ட்டு நம்ம சொல்றோம். லோக்கலைஸ்டு கிடையாது. லோக்கலைஸ்டுனா சப்போஸ் இந்த p ஆர்பிட்டால் இந்த p ஆர்பிட்டாலோட மட்டும்தான் பை பாண்டிங் போகுதுன்னா லோக்கலைஸ்டுன்னு சொல்லலாம். ஆனா இது அப்படி போகாது. இது என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய p ஆர்பிட்டாலோட டீலோக்கலைசேஷன் போகும், இப்படி போகும். அதனால இது என்னன்னு சொல்றேன்னாக்கா டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான் கிளவுட்ன்ட்டு சொல்றோம். இந்த டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான் கிளவுட் வந்து வீக் எலக்ட்ரான் கிளவுட். இந்த வீக் எலக்ட்ரான் கிளவுட் என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டை வந்து ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு எடுத்துன்னு போகுது. அதனால இந்த கிராஃபைட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படி சொல்றோம். ஏன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் கிளவுட் இருக்குது. இந்த பை எலக்ட்ரான் கிளவுட் டீலோக்கலைஸ்டா இருக்குது. டீலோக்கலைஸ்டுனாவே அது ஒரு இடத்துல இருக்காது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ரீயா மூவ் ஆயினே இருக்கும். இங்க டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான் கிளவுட் இருக்குனால இது என்னன்னு சொல்றேன்னாக்கா இந்த கிராஃபைட்டை வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சொல்றோம். அடுத்து இந்த கிராஃபைட்டை லூப்ரிகண்டா யூஸ் பண்றாங்க. ஏன் லூப்ரிகண்டா யூஸ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இந்த கிராஃபைட் வந்து லேயர் லைக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா லேயர்ஸ், ஃபர்ஸ்ட் லேயர் இப்படி இருக்கும், அது கீழே லேயர் இப்படி இருக்கும், அது கீழே லேயர் இப்படி இருக்கும், லேயர்ஸ் போயினே இருக்கும். இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து ஒன்னு கீழே அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் கிராஃபைட்ல. இது ஏன் லூப்ரிகண்டா யூஸ் ஆகுதுன்னா இதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். இதுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனாக்கா இந்த லேயர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கிக்கணும், இந்த இடத்த விட்டு இப்படி நகர்ந்துடும். அப்படின்னா கொடுத்த ஸ்ட்ரெஸ் வந்து யூட்டிலைஸ் ஆயிடுச்சு, அப்படியே இல்லை, அதனால ஒன்றும் நடக்காது. அதனால தான் இதை லூப்ரிகன்ட்னு சொல்றோம். ஏன்னா இதை ஸ்ட்ரெஸ்ஸை கன்சியூம் பண்ணிக்கிறதுனால இது லூப்ரிகண்டா ஆக்ட் ஆகுது. லூப்ரிகன்ட்னு என்ன, ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கும், ஃப்ரிக்ஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணும். அதனால இதை ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கிக்க யூஸ் பண்ணிக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிரும். அதனால இது என்னன்னு சொல்றோம்னா லூப்ரிகன்ட் சொல்ல வரோம். சரி, ஓகே. அடுத்து இந்த கிராஃபைட்னுடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குது, ஆனா டைமண்டை விட கம்மியா இருக்குது. ஏன் இங்க அதிகமா இருக்குது? மெல்டிங் பாயிண்ட் ஏன் அதிகமா இருக்குதுன்னா அந்த கார்பன் கார்பன் பாண்டினுடைய லென்த்தை பாருங்க எவ்வளவு இருக்குதுன்னா 141.5 பைக்கோமீட்டர். டைமண்டினுடைய சிசி பாண்ட் லென்த்தை விட இங்க கம்மியா இருக்குது. டைமண்ட்ல சிசி பாண்ட் லென்த் எவ்வளவு 1.54 ஆங்ஸ்ட்ராம். ஆனா இங்க அதாவது 154 பைக்கோமீட்டர். இங்க எவ்வளவு 141.5 பைக்கோமீட்டர். இங்க சிசி பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது கிராஃபைட்ல, ஆனா டைமண்ட்ல வந்து அதிகமா இருக்குது.
ஏன் இங்க கம்மியா இருக்குது? டைமண்ட்ல வந்து கரெக்டா கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட். ஆனா இங்க கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட் இருக்குது. அதோட வேற என்ன இருக்குது? பை பாண்ட் இருக்குது. பை பாண்ட் ஃபுல்லா இல்ல, பார்ஷியலா இருக்குது. ஏன் பை பாண்ட் ஃபுல்லா இல்ல? பாத்தீங்கன்னா இந்த 2p ஆர்பிட்டால் என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல இருக்கிற 2p ஆர்பிட்டால்ஸோட ஓவர்லாப்பிங் போகுது. இந்த பை எலக்ட்ரான் கிளவுட் வந்து டீலோக்கலைஸ்டா இருக்குது, லோக்கலைஸ்டா இல்ல. அப்படி லோக்கலைஸ்டா இருந்தா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்திருக்கும். டபுள் பாண்டுக்கு வந்து 134 பைக்கோமீட்டர், ஆனா இங்க 141 இருக்கு. அப்படின்னா இது டபுள் பாண்டு கிடையாது, சிங்கிள் பாண்டு கிடையாது, ரெண்டுத்துக்கு இடையில இருக்கு. சரி, அப்போ இங்க பாண்ட் லென்த் வந்து கம்மியா இருக்குது, இங்க பாண்ட் லென்த் அதிகமா இருக்குது. இருந்தாலும் கிராஃபைட்டுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மி, ஆனா அதிகம், ஆனா கம்மி டைமண்டை விட. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லேயர்ஸ்க்கு இடையில என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கு. லேயர்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்டோ டபுள் பாண்டோ சிக்மா பாண்டோ பை பாண்டோ எதுவுமே கிடையாது. லேயர்ஸ்க்கு இடையில இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் அட்ராக்ஷன் தான் இருக்குது. எப்படி சொல்றோம்? லேயர்ஸ்க்கு இடையில எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் அட்ராக்ஷன் தான் இருக்குதுன்னு எப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா லேயர்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 340 பைக்கோமீட்டர். இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி சிங்கிள் பாண்ட் வரும்? சிங்கிள் பாண்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1.54 ஆங்ஸ்ட்ரோம், 154 பைக்கோமீட்டர். டபுள் பாண்டுக்கு 134 பைக்கோமீட்டர், ட்ரிபிள் பாண்டுக்கு 120 பைக்கோமீட்டர் அப்படி இருக்குது. ஆனா இங்க இருக்கிறது 340 பைக்கோமீட்டர். அப்படி இருக்கும்போது லேயர்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் வருமா? வராது. டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ எதுவுமே வராது. அப்படின்னா லேயர்ஸ்க்கு இடையில என்ன இருக்குது? வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் என்னன்னா டைமண்டை விட கம்மியா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இங்க வீக் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தா லேயர்ஸ் வந்து ஸ்லைட் ஆயிடுது. ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தா லேயர்ஸ் ஸ்லைட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? லேயர்ஸ் வந்து மூவ் ஆகுது. அது காரணம் என்னன்னா லேயர்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்டோ டபுள் பாண்டோ எதுவுமே கிடையாது. லேயர்ஸ்க்கு இடையில என்ன இருக்குதுன்னாக்கா வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இந்த கிராஃபைட் லேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸகானல் ரிங்ஸ் இருக்குது, எக்ஸகானல் ரிங்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம் இங்க. சரி, அடுத்து இந்த கிராஃபைட்னுடைய யூசஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். இந்த கிராஃபைட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா இது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா இருக்கனால எலக்ட்ரோட்ஸா யூஸ் பண்றோம். எத்தனையோ எலக்ட்ராலிசிஸ் பாருங்க. இந்த எலக்ட்ராலிசிஸ் எல்லாம் இந்த எலக்ட்ராலிசிஸ்ல பாத்தீங்கன்னா யாரை வந்து எலக்ட்ரோட்ஸா யூஸ் பண்றேன்னாக்கா இந்த கிராஃபைட்டை எலக்ட்ரோட்ஸா யூஸ் பண்றேன். எத்தனையோ இடத்துல இது வந்து ஆனோடா ஆக்ட் ஆகுது. இந்த கிராஃபைட் வந்து ஆனோடா ஆக்ட் ஆகுது. ஸோ கிராஃபைட் வந்து ஏன் ஆனோடா யூஸ் பண்றாங்க, ஏன் எலக்ட்ரோடா யூஸ் பண்றாங்க? அது குட் கண்டக்டரா இருக்கிறனால தானே யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து இந்த கிராஃபைட் வந்து குரூசிபிள்ஸை மேக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். குரூசிபிள்ஸ், கிராஃபைட் குரூசிபிள்ஸ். குரூசிபிள்னா என்ன? ஜஸ்ட் இது ஒரு வெசல் போல இருக்க, ஒரு கப்பு மாதிரி இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த குரூசிபிள் எதனால ஆயிருக்குது? கப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க, ஸ்டீல்ல ஆன கப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது போல இந்த கிராஃபைட்ல செஞ்சிருக்காங்க இந்த குரூசிபிள். இதை வந்து லேப்ல யூஸ் பண்றாங்க. ஏன் லேப்ல யூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் இன்னர்ட். இது இன்னர்ட்டா இருக்குது. யாருக்கு இன்னர்ட்டா இருக்குது? இதுல டைலூட் ஆசிட் பட்டாலும் இது ஒன்றும் ஆகாது, டைலூட் அல்காலிஸ் பட்டாலும் இது ஒன்றும் ஆகாது. இது இன்னர்ட்டா இருக்கிறதுனால கிராஃபைட் குரூசிபிள்ஸை யூஸ் பண்றாங்க. அடுத்து இந்த கிராஃபைட் ஃபைபர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த கிராஃபைட் ஃபைபர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த கிராஃபைட் ஃபைபர்ஸை பிளாஸ்டிக்கோட கம்பைன் பண்றோம். இந்த கிராஃபைட் ஃபைபர்ஸை பிளாஸ்டிக்கோட கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை எதுக்கு யூஸ் பண்றோம், எதனுடைய மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்றோம்ட்டு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் ராக்கெட்ஸ், டென்னிஸ் ராக்கெட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஃபிஷிங் ராட்ஸை ஃபிஷிங் ராட்ஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து கனோஸ். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட் ஃபைபர்ஸை யூஸ் பண்றாங்க பிளாஸ்டிக்கோட சேர்த்து. ஏன் யூஸ் பண்றாங்கன்னா இந்த கிராஃபைட் ஃபைபர்ஸும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குது, ஆனா வெயிட் என்னவோ கம்மியா இருக்குது. அதனால இது போல யூஸ் பண்றாங்கன்ட்டு சொல்றோம். அடுத்து இந்த கிறிஸ்டலின் ஃபார்ம் ஆஃப் கார்பன்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஃபுல்லரின்ஸை பார்க்கலாம். இந்த ஃபுல்லரின்ஸ் இதுல வந்து எப்படி இருக்கும்? இதுல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரீட் மாலிகுல்ஸா இது எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து பாலிமர் மாதிரி, அதாவது கிராஃபைட் போலவோ டைமண்ட் போலவோ அந்த மாதிரி பாலிமர்ஸா இருக்காது.
ஆனா டிஸ்கிரீட் மாலிகுலா எக்ஸிஸ்ட் ஆனாலும் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்க. இந்த மாலிகுல் ஃபார்முலா வந்து C60. அப்படின்னா இந்த மாலிகுல்ல வந்து ஒரு மாலிகுல்ல 60 கார்பன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அது போல C70 இருக்குது. அதாவது இந்த ஒரு மாலிகுல்ல 70 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இது போல இந்த மாலிகுல்ஸ் எப்படியெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இந்த C வந்து ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸா இருக்குது. ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸா இருக்குது இந்த மாலிகுல்ஸ். இந்த ஈவன் நம்பர்டு கார்பன் ஆட்டம்ஸ் எது வரைக்கும் இருக்குதுன்னா 350 வரைக்கும் இருக்குது. 350 and above அது வரைக்கும் இது இருக்குது. அப்போ ஃபுல்லரின்ஸ் பார்த்தீங்கன்னா C60, C70 இது போல எல்லாம் ஃபுல்லரின்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த ஃபுல்லரின்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அன்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா கிராஃபைட் ராட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா கிராஃபைட் ராட் எடுத்துக்கிறோம். இந்த கிராஃபைட் ராடுக்கு என்ன பண்றோம்னா இதுக்கு இடையில ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கொடுக்குறோம். ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கொடுக்குறோம். கொடுத்தா என்ன ஆகுதுன்னா இந்த கிராஃபைட் ராடு வந்து வேப்பரைஸ் ஆகுது. அந்த வேப்பர்ஸை கண்டென்ஸ் பண்றோம். அந்த வேப்பர்ஸை கண்டென்ஸ் பண்ண என்ன வருதுன்னா ஃபுல்லரின்ஸ் வருது. இப்போ இந்த கிராஃபைட்ன்றது கார்பன், இது ஈஸியா அட்மாஸ்பியரிக் ஏரோட ஆக்சிடேஷன் போயிடும். அது போகாம இருக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா இந்த கிராஃபைட் ராட்ஸை எங்க பிளேஸ் பண்றோம்னா இதை இன்னட் அட்மாஸ்பியர்ல கொண்டு வந்து வைக்கிறோம். எந்த இன்னட் அட்மாஸ்பியர்னா இந்த கிராஃபைட் ராட்ஸினுடைய சரௌண்டிங்ல என்ன இருக்குதுன்னா ஈலியம் கேஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஈலியம் கேஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஆர்கான் கேஸ் இருக்குது. அப்படின்னா இந்த கிராஃபைட் ராட்ஸை ஈலியம் கேஸ்ல இல்ல ஆர்கான் கேஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு ஹை பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணீங்கன்னா கிராஃபைட் ராடு வந்து வேப்பரைஸ் ஆகுது, கார்பன் ஆட்டம்ஸ் வேப்பரைஸ் ஆகுது. அதை கூல் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னாக்கா அந்த அந்த வேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ் என்ன ஆகுதுன்னா கண்டென்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஃபுல்லரின்ஸை கொடுக்குது நம்ம சொல்றோம். இது போல ஃபுல்லரின்ஸை மேனுஃபேக்சர் பண்றோம்.